என்று சொல்லக்கூடிய தரவகம் ஒன்று உருவாக்கி வருகிறோம். கார்பஸ் என்பதை தரவகம் என்றும், இன்னும் இந்த நம்முடைய இயற்கை மொழி ஆய்வில் பல சொற்கள் தரப்படுத்தப்படாமலே இருக்கின்றன. இதற்கு காரணம் இவ்வாறு பல்வேறு கட்டுரையாளர்கள் பல்வேறு நிலையில் எழுதுவதனால் அவர்களுக்கு தகுந்த சொற்களை பயன்படுத்தி கட்டுரைகள் எழுதுகிறார்கள், அவருடைய மென்பொருள்களிலும் பயன்படுத்தி வருகிறார்கள். ஆனால் இதற்கான ஒரு தரவமைப்பு அல்லது தரப்படுத்தம் என்பது கொஞ்சம் நாள் செல்லத்தான் நடைபெறும். அந்த வகையில் நான் இங்கு கார்பஸ் என்று சொல்லக்கூடிய தரவகம் என்பதையும், டேட்டா பேஸ் என்பதை தரவு தளம் என்றும், அந்த தேடுபொறி என்பதில் டூல்ஸ் என்பதில் எந்தவித மாற்றம் இல்லை. இந்த பொறுமை பற்றி ஓரளவு எங்களுடைய நிறுவனத்தில் என்ன பணி செய்கின்றோம் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இந்த 11வது ஐந்தாண்டு திட்டத்தில் கிட்டத்தட்ட 25 கோடி மதிப்பில் ஒரு இந்திய மொழிகள் 22 கான்ஸ்டிடியூஷனலி ரெகனைஸ்ட் லாங்குவேஜஸ்க்கான கார்பஸை நாங்கள் உருவாக்கி வருகின்றோம். இந்த கார்பஸ் என்பது என்ன, எதுக்கு இது பயன்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாதாரணமாக நம்ம ஒரு இலக்கணம் தமிழ் மொழி எடுக்கிறோம், தமிழ் மொழியினுடைய அமைப்பை நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே நமக்கு இலக்கணம் தான் ஞாபகம் வரும். இலக்கணம் சொல்லியாச்சுன்னா தொல்காப்பியர் தொடங்கி நன்னூல் இப்படின்ட்டு வரிசையாக இலக்கணங்கள் இருக்குது. இந்த இலக்கணங்கள்லாம் எப்படி எழுதுனாங்க அப்படின்ட்டு பார்த்தா உங்களுக்கு அந்த எப்படி எழுதுனாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த மொழியியல் துறை வந்த பிறகுதான் மொழியியலில் மொழியினுடைய அமைப்பை விளக்குவதற்கு தரவுகள் தேவை. இந்த மொழி அமைப்பு தான் நாங்கள் இலக்கணம் அப்படின்னு சொல்றோம். ட்ரெடிஷனல் கிராமரில் சொல்லக்கூடிய இலக்கணங்கள். இந்த இலக்கணங்கள் மொழி தரவுகளின் அடிப்படையில் அமைக்க வேண்டும். தரவுகள் என்ன, நாம் பேசக்கூடிய அல்லது எழுத்தில் இருக்கக்கூடிய அந்த பணுவல்களை எல்லாம் தொகுத்து ஒரு குறிப்பிட்ட வார்த்தையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட இலக்கண பயன்பாடோ எவ்வாறு வருகிறது என்பதை ஒரு அதிகாரப்பூர்வமாக விளக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த இலக்கணங்கள் அமைகின்றன. அந்த வகையில் தரவுகள் என்பதுதான் மிக மிக முக்கியமான அடிப்படை. இந்த தரவுகள் நம்முடைய இருக்கின்ற இலக்கணங்களுக்கு கிடைக்கின்ற இலக்கணங்கள் தரவுகளின் அடிப்படையில் அமைந்ததா என்பதை நாம் உறுதியாக சுட்டிக்காட்ட முடியாது. தொல்காப்பியம் தொடங்கி தொல்காப்பியத்தில் அங்கங்கே உதாரணங்கள் கொடுத்திருப்பார். அந்த உதாரணங்களை வைத்து பார்க்கும் பொழுது நமக்கு இவையெல்லாம் தரவுகளின் அடிப்படையில் எழுதப்பட்ட இலக்கணங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆக ஒரு மனித கற்றலுக்கான இலக்கணங்கள் குறிப்பிட்ட தரவில் அமையும் பொழுது ஒரு கணினிக்கு மனிதனுடைய அந்த செயல்பாட்டை உணர்த்த வேண்டும். கணினி மனிதனோடு ஊடாட வேண்டும். கணினி மனித மொழியை புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் செய்யணும்னா அதான் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் சொல்லுவாங்க, இயற்கை மொழி ஆய்வு. இந்த இயற்கை மொழி ஆய்வு செய்யணும்னா ஏராளமான தரவுகள் தேவை. இந்த தரவுகள் இருந்தால்தான் எந்த ஒரு இயற்கை மொழி ஆய்வும் செம்மையாக நடைபெறும். இப்போ இங்கே டெவலப் பண்ண நிறைய தேடுபொருள் மென்பொருள்லாம் உருவாக்குனவங்கலாம் ஒரு லிமிட்டட் கார்பஸ் வச்சுருப்பாங்க. என்னோட தரவு இந்த புத்தகத்திலிருந்து வந்தது, இதுக்கான ஃப்ரீக்வன்சி டிக்ஷனரி இது அப்படின்ட்டு ஒரு இதை சொல்லுவாங்க. இது ஒரு லிமிட்டட் செட் ஆஃப் டேட்டா. இதை வச்சு ஒரு குறிப்பிட்ட குறிக்கோளத்தை அடைய முடியும். ஆனால் நம்மளுடைய இலக்கு கணினிக்கு தமிழ் அறிவை ஊட்டுவது. அப்படி தமிழ் அறிவை கணினிக்கு ஊட்ட வேண்டும் என்றால் ஏராளமான தரவுகள் வேண்டும். அந்த வகையில் கிட்டத்தட்ட இந்த ஐந்தாண்டு திட்டத்தில் 25 கோடி திட்டத்தில் 22 மொழிகளுக்கு இந்த தரவகம் அமைக்க எங்களுடைய நிறுவனம் தொடர்ந்து வருகிறது. இது 2 ஆண்டுகளுக்கு முன்னால் தொடங்கப்பட்ட திட்டம். எங்களுடைய நோக்கம் ஒவ்வொரு மொழிக்கும் 5 மில்லியனிலிருந்து 10 மில்லியன் வார்த்தைகளை கொண்ட தரவுகளை உருவாக்க வேண்டும் என்பதுதான். இந்த 10 மில்லியன் வார்த்தைகள் என்பது டெக்ஸ்ட் பணுவல் அப்படின்னு சொல்லுவாங்க, எழுதப்பட்ட நூல்களிலிருந்து வரப்படும். இது இதில் ஒரு பல்வேறு வகையான தரவுகளை வச்சிருக்கோம். இந்த தரவுகள் எதற்காக அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பேஸாக கொடுக்கறது. இதுதான் நான் என்ன சொன்னா, குவாலிட்டி அனோட்டேட்டட் டேட்டா அதை கொடுக்கறதா எங்களுடைய நோக்கம். இது டேட்டா எழுத்து வடிவிலும் இருக்கும், பேச்சு வழியிலும் இருக்கும். பேச்சு தரவுகளையும் தொகுக்கிறோம், எழுத்து தரவுகளையும் தொகுக்கிறோம். எழுத்து தரவுகள் கம்ப்யூட்டேஷனல் கிராமர் என்பதற்கான அடிப்படை. பேச்சு தரவுகள் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் போய் நான் இந்த ட்ரெயின் எப்போ வரும் அப்படின்னு கேட்டால் அது கம்ப்யூட்டர் எனக்கு பதில் சொல்லணும். இந்த ட்ரெயின் தாமதமாக வரும், இல்லை இந்த ட்ரெயின் 10 நிமிஷம்
முன்னாடியே வந்து நிற்குது. இந்த மாதிரி தகவலை மனிதனோடு ஊடாடும் பொழுது கிடைக்கக்கூடிய தகவல்களை கொடுப்பது போல கணினியிடம் ஊடாட வேண்டும். அதற்கு தான் இந்த ஸ்பீச் கார்பஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பேச்சு தரவுகளை உருவாக்கி வருகிறோம். இந்த எழுத்து தரவுகள் வந்து சாதாரணமாக இப்போ நாங்கள் வந்து என்னன்னா 10 மில்லியன் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த 10 மில்லியன் வார்த்தைகளை கொண்ட தரவு பல்வேறு பணுவலிலிருந்து எடுக்கப்படுகிறது. இப்போ ஒரு நாவலாசிரியர் ஜெயகாந்தனுடைய நாவல்களில் அவர் எந்தெந்த இடத்துல சேரிங்கிறத பயன்படுத்துகிறார் அப்படின்ட்டு அதை சொன்னால் எனக்கு அந்த தரவுல இருந்து இந்த புத்தகத்தில் இந்த மாதிரிலாம் வரும் அப்படின்ட்டு கொடுக்கணும். அதே மாதிரி ஜெயகாந்தனுடைய நடை எப்படி இருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா அவருடைய சொல் பயன்பாடு, வாக்கிய பயன்பாடு இதெல்லாம் அது தொகுத்து கொடுக்கும். இது ஒரு வகையான எழுத்துக்கான தரவுதளம் அமைப்பது. இப்போ இந்த எழுத்துக்கான தரவகம் அப்படின்னு சொல்றேன். இந்த எழுத்துக்கான தரவகம் எந்தெந்த அடிப்படையில் சேகரிக்கிறோம் அப்படின்ட்டு வைக்கிறது தான் அந்த மெட்டாடேட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய. எந்த ஒரு கார்பஸ் மெட்டாடேட்டாவை இன்க்ளூட் பண்ணியிருக்கிறதோ, தரவை பற்றிய தகவல்களை உள்ளடக்கி இருக்கிறதோ அது எங்களுக்கு டேட்டா பேஸ் தரவுதளம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தரவுதளத்தின் வழியாக இப்போ 2 வகையான இதை கொண்டு வரோம். ஒன்று வந்து அவைலபிள் டெக்ஸ்ட், நாவல்களிலிருந்து கிட்டத்தட்ட 8 பெருந்தலைப்புகளும் 128 சிறு தலைப்புகளும் உள்ளடக்கிய டேட்டா பேஸை மையமாக கொண்டு எங்களுடைய தரவகம் அமைந்திருக்கிறது. இப்போ காமர்ஸ், ஃபைனான்ஸ், ஆந்த்ரோபாலஜி, இலக்கியம், நாவல் இந்த மாதிரி எல்லாமே தொகுத்து வச்சிருக்கோம். இது வந்து as far as எழுத்து தரவுகளை பொறுத்தளவுக்கு. பேச்சு தரவுகள் என்பது கிட்டத்தட்ட ஒவ்வொரு மொழிக்கும் 500 மணி நேர சாம்பிள்கள், 500 மணி நேரம் பேச்சுகளை கொண்ட பல்வேறு இடங்களில் பல்வேறு சூழல்களில் பதிவு செய்யப்பட்ட 500 மணி நேர ரெக்கார்டிங் என்பது பேச்சு தரவாக அமைகிறது. மூன்றாவது விஷயம், இதுவரைக்கும் எந்த மொழியிலும் இந்திய மொழிகளில் நடைபெறாத ஒரு தரவகம் நாங்கள் உருவாக்கி வருகிறோம். இந்த சைகை மொழிக்கான தரவு எவ்வாறு இந்த இது பேச இயலாதவர், காது கேட்க இயலாதவர்கள் குறியீடுகள் வழியாக பரிமாறிக்கொள்வார்கள். இதை பற்றிய தரவுகளையும் நாங்கள் சேகரித்து வருகிறோம். இது அவர்களுக்கும் பயன்படும் என்ற அளவில். அடுத்தபடியாக இந்த ஸ்பீச் ரெகனைசர் அல்லது கேரக்டர் ரெகனைசர் என்பதற்கான தரவுகள். இந்த 4 பெருந்தலைப்புகளில் தரவுகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. இந்த தரவுகளினுடைய இதை 2 வழியில் பெறுகிறோம். ஒன்று, இந்த எழுத்து தரவுகள் எல்லாம் எங்களுடைய மாணவர்களே சென்று நூலகங்களுக்கு சென்று அவற்றை படியெடுத்து அவற்றை தட்டச்சு செய்து ப்ராப்பர் மெட்டாடேட்டாலாம் கொடுத்து தகவல்களாக சேர்க்கின்றார்கள். ஒரு சில பெரும்பாலான தரவுகளை நாங்கள் இணையத்திலிருந்து டவுன்லோட் செய்து கொள்ளணும், இறக்குமதி செய்து கொள்ளணும். அந்த இறக்குகின்ற அந்த தரவுகளை பேப்பரிலிருந்து, பத்திரிகையிலிருந்து எடுக்கப்பட்டவை அல்லது இணையத்திலிருந்து பெறப்பட்டவை, பிளாக்குகளிலிருந்தும் தரவுகள் சேர்க்கப்படுகின்றன. இவ்வாறு அமையக்கூடிய தரவுகள் ஒட்டுமொத்த தமிழ் பரப்பில் எவ்வாறு மொழி பயன்படுத்தப்படுகிறது என்பதை மிகவும் துல்லியமாக விளக்குவதாக இருக்கும். இந்த தரவுகளை வைத்துக் கொண்டுதான் எங்களுடைய இந்த தேடு பொறிகளும் டிக்ஷனரிஸ் என்று சொல்லக்கூடியது, இயற்கை மொழி சார்ந்த அந்த மார்ஃபலாஜிக்கல் அனலைசர், இந்த மாதிரியான தேடு பொருட்களையும் மென்பொருள்களையும் உருவாக்குவதற்கு வாய்ப்பாக அமையப் போகிறது. இது இப்பொழுது தொடங்கப்பட்ட திட்டம். இன்னும் ஒரு 5 ஆண்டுகளில் இந்த தரவுகளை எல்லாமே பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு ஒரு உறுப்பினர்களுக்கு இலவசமாகவும் பொதுமக்களுக்கு ஒரு சிறிய படத்தை பெற்றுக்கொண்டு